தவம் என்பதோட முதல் நிலையே தியானம் தான். மனசை அடக்கிட்டோம்னா எல்லாத்தையுமே கட்டுக்குள்ள கொண்டு வந்துடலாம். இந்த பூமியிலேயே மனதை அடக்கக்கூடிய சக்தி திருவண்ணாமலையில அதிகமா இருக்கு. பொதுவாவே நம்ம உடல்ல சுத்தி இருக்கிற அதிர்வலைகளை ஆரா அப்படின்னு தான் சொல்றாங்க. இத அளவீடுகள் அடிப்படையில பீட்டா தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் உலகம் சொல்லுது. நம்ம கோபம், துக்கம், மகிழ்ச்சி அப்படின்னு அதிர்வலைகளை ஏற்படுத்தும் போது நம்ம உடம்புல இருந்து உருவாகிற பீட்டா அலைகள் 14 ஹெட்ஸீட்டுக்கு மேல இருக்குமா. அந்த சமயத்துல நம்மளோட மனம் நம்மளோட கட்டுப்பாட்டிலேயே இருக்காது. அதே இது நம்ம தூக்க நிலைகளிலோ அமைதியாவோ இருக்கும் போது நம்மளோட அதிர்வலைகள் 14 ஹெட்ஸீட்டுக்கும் கீழே இருக்கும். இந்த அலைகளை தான் ஆல்பா அலைகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தியான நிலையில இருக்கும்போது ஆல்பா பீட்டா கதிர்கள் ரொம்பவுமே கீழே போயிடுது. வெறும் 8 ஹெட்ஸீட் அளவுக்கு தான் இருக்குமா. இந்த அலைகள் இவ்வளவு கம்மியா இருக்கும்போது நம்மளோட மனசை நம்மளே கட்டுக்குள் கொண்டு வர முடியும். சாதாரண மனிதர்கள் எல்லாம் இந்த நிலையை கொண்டு வரணும்னா நிறைய பயிற்சிகள் செய்யணும். 8 ஹெக்டாருக்கும் கீழே இருக்கிற அதிர்வுகளை தீட்டா அதிர்வுகள் சொல்றாங்க. இந்த தீட்டா அதிர்வுகள் திருவண்ணாமலையில நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால தான் சித்தர்கள், முனிவர்கள் எல்லாருமே தியானம் பண்றதுக்கும் ஜீவ சமாதி அடைகிறதுக்கும் திருவண்ணாமலையை தேர்ந்தெடுக்கிறதா சொல்லப்படுது.